ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் புதன், வியாழன், வெள்ளி ஒரு 3 நாள் வீடியோ தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நானும் ஒரு 3 நாளாக தொடர்ந்து வீடியோஸ் ஒரு ஷார்ட்ஸாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுங்க. என்னாலேயே முடியல. அந்த வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி விட்டேன் இல்லைங்களா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாகவும் ஒரு எப்படி சொல்கிறது, உடம்புக்கு டயர்டாகவும் உடம்பு சரியில்லாத மாதிரியே இருந்ததுங்க. அதனால தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாமனார், சின்ன மாமனார் தவறிந்தான்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு திதி கொடுக்கறதுக்காக கொடுமுடி போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் வியாழக்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்பவும் போலயே நம்மளோட ரெகுலர் ரொட்டீன். இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். வெற்றிலை தீபம் போட்டது அந்த மாதிரிலாம். இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட் எடுத்த வீடியோங்க. நைட்டு அக்கா, மாமா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சமையல் பார்த்திங்கன்னா அங்கே அத்தை வீட்டில் இட்லி, தோசை இதெல்லாம் சுட்டிருந்தாங்க. அதனால் நான் அக்கா போன வாட்டி வந்திருந்தப்பவே களி நான் அடுத்த நாள் செஞ்சுருந்தேன்னு ஃபோனில் சொல்லும்போது, நான் இருக்கும்போது செஞ்சுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் களி தான் செஞ்சுருந்தேன். விருந்தினருக்கு களியா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. எங்கள் அக்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரியெல்லாம். ராய் களியெல்லாம் எப்படி செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க. மதியம் பார்த்திங்கன்னா நான் பருப்பு சாப்பாடு வச்சுருந்தேன். காலையில் புளி சாதம் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பூஜா சாப்பிட்ருந்தாங்க. எங்கள் அக்காவோட பேத்தி சமுத்திரான்னு நான் சொல்லுவேன், என்னோடய அக்கா பொண்ணு. நாங்களாம் தான் நல்லா க்ளோஸாக இருப்போம். சின்ன வயசுலேருந்து அக்கா கூடயே இருந்ததுனால லீவ் விட்டால் கூட இங்கே அக்கா பல்லடத்தில் தான் இருந்துச்சு. இங்கே தான் அக்கா, அண்ணா, பெரியம்மா பசங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காருமே மாமா பையன்தான். அந்த மாதிரி இங்கே தான் நான் இருப்பேன். அக்கா கூடயே தான் இருப்பேன். அதனால் எப்போவுமே அக்கா கூட எப்போவுமே க்ளோஸாக இருப்போம். அக்கா தான் எல்லாமே அப்படி கூட சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா, அண்ணாலாம் காலையில் தான் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அத்தை வீட்டிலேருந்து இட்லியும் குருமா சட்னியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டோம். நான் காலையில் கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 5:30 மணி அப்படிங்கும்போது எல்லோரும் பஸ்ஸில் கிளம்பியாச்சு. சின்ன மாமனார் தவறிட்டார்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஒரு வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை கோயிலுக்கு போகக்கூடாது. அதாவது எல்லாமே செய்யலாம், நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகலாம். ஆனால் மலை கோயிலுக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம வீட்டில் ஏதாவது இந்த காது குத்து இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, இது மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது, இது மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா மலை கோயில் போகணும். அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய காரியங்கள் நாங்களே ஒரு காது குத்து வைக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரியெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில் இருந்தோம். இன்றைக்கி அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். திதி கொடுக்கறதுக்காக நாங்கள் கொடுமுடி வந்திருந்தோங்க. ஆற்றுக்கு தான் வந்திருந்தோம். ஆற்றுல எல்லாருமே குளிச்சுட்டு நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமா ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி தான் போக முடிஞ்சது. இங்கேயே பார்த்திங்கன்னா எல்லாம் ஆற்றுலையெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திதியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாறு செஞ்சு கொண்டு போயிருந்தோம். அங்கே ஒரு வர்ற வழியில் ஒரு மரத்துக்கடியே உட்காந்து சாப்பிட்டு இதுவும் ஒரு நல்லா தான் இருந்தது. நாங்கள் வெளியிலேயே போகாதனால பார்த்திங்க அப்படின்னா இதுவே ஒரு டூர் மாதிரி தான் எனக்கு இருந்தது. இருந்தாலும் இது ஒரு சாமி கும்பிட்ற ஒரு நிகழ்வு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே இங்கே ஒரு மதியம் போல் இது அந்த இறந்தவருக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செஞ்சு வச்சு ஒரு படையலாக போட்டு சாப்பாடு செஞ்சு வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வு. எல்லாருமே சேர்ந்து அது கும்பிட்டு முடிச்சோன்னையும் அந்த ஒரு வருஷம் அந்த இது முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனையும் பார்த்திங்கன்னா படப்புக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்காளிகள் செய்வாங்க. அவங்க செஞ்சு படையல் போடணும். அது எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க. அவங்க தான் செஞ்சு இது பண்ணாங்க. அது போக நம்ம கடையிலேருந்துமே அந்த ஸ்வீட்டு, காரம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி படையலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சு கடையில் தான் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். படப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சுருந்தாங்க. அந்த மாதிரி இதாக போயிட்டுருந்தது. ஒரு 6 மணி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் விருந்து உபசரணம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள்லாம் இது பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு
நைட்டுமே பார்த்திங்கன்னா அத்தை வந்து இட்லி சுட்டிருக்கேன் அங்கேயே வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நைட்டு வேலையுமே அங்கேயே முடிஞ்சாச்சு. காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மணி 4:45 5 மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க எழுந்திரிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு சொம்பு குடிச்சிட்டு முன்னாடி கார வாசல்லாம் கொட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருந்தது. ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தலை வாரதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பொருள்கள்லாம் உள்ளேருந்து எடுத்து வைக்கிறது, வெளியே எடுத்து வைக்க வேண்டியது, உள்ளே கொண்டு போய் வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலை வாரதுக்கு கூட நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது போன வீடியோலேயே நான் வந்து காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாமியெல்லாம் போய் அந்த மாதிரி அவருக்கு நல்லபடியாக திதியெல்லாம் கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. இனி நாம் வந்து எப்பவும் போல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்மளோட எல்லா இதுலேயுமே கலந்துக்கலாம். ஒரு தடங்கள் எல்லாம் இல்லாமல் எல்லா விசேஷமுமே செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்லபடியாக அந்த இதையே கடந்து வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வந்து ஒரு மலைக்கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. பழனி போகிறது தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பழனி போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களாம் இருந்திருந்தா அப்படிங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நல்ல கோயில் வந்து கட்டிக்கிட்டாங்க. கும்பாபிஷேகம் வரப்போகுது, புதன்கிழமை வரப்போகுது. அதனால் அதுக்கான தீர்த்த குடம் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பழனி போகலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்திங்கன்னா தீர்த்த குடம் எடுக்க போகிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அது வந்து ஒரு இங்கே கோயில் இருக்கிற இடத்துல போய் அங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எத்தனை பேர் விருப்பப்படுறோமோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு குடம் கொண்டு போய் அந்த சின்ன சின்ன கலசம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு தீர்த்தம்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து நம்ம கோயிலில் வச்சுட்டு அந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு எல்லாத்தோட தீர்த்தம் பார்த்திங்கன்னா அங்கே கலசத்தில் வந்து ஊற்றுவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வு. அதுக்காக வந்து இந்த தடவையாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அது எந்தளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா திங்கட்கிழமை கொண்டு வந்து கோயிலில் வைக்கிற மாதிரி இருக்குமோ என்னமோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து விசேஷம். திங்கட்கிழமையிலேருந்தே கணபதி ஹோமம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி கூட இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரின்ட்டு இவங்க அப்பாவும் சொல்லிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மண் பார்த்திங்கன்னா இந்த வாசலில் கோலமே போட முடியாத மாதிரி இருந்ததுங்க. நம்மளோட அழகையுமே நம்மளை நேசிக்கிறதுக்கு உண்டான வேலையுமே நானும் செஞ்சுட்ருந்தேன்னு கூட சொல்லலாம். இந்த கண்ணாடியில் பார்த்துட்டே நான் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வர வீடியோலலாம் நான் அந்த மாதிரியெல்லாம் கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் முல்லைப்பூவெல்லாம் வந்துருந்தேங்க. ஆசையாக இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேங்க. எவ்வளோ ஒரு உடம்பு சரியில்லாமையோ இல்லை மன அழுத்தத்துலேயே இருந்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பூவையெல்லாம் பார்க்கும்போது பூ வாங்கி அந்த கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து குறைஞ்சிருந்துங்க. என்னோடய மனசு வந்து அப்படியே மாறிடுது. இப்போ ஒரு மாதிரி நம்மளோட மனசு மைண்டு ஒரு மாதிரியே இருந்தாலுமே அந்த பூ வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் துருன்னு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த வாசல் கோலம் போடுற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு அங்கே மட்டும் சாணி மட்டும் தெளித்து விட்டு அந்த கோலம் போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப கல்லுக்கல்லாக இருக்கும். அந்த கோலம் போடுற மாதிரி அந்த சமமாகவே இருக்காது. அதனாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளே போடவே இல்லை. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் வந்து மண்ணெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் சமன்படுத்தி கொடுத்தாங்க. அதில் வந்து நான் சாணியெல்லாம் தெளித்து விட்டோன்னே கொஞ்சம் கோலம் போடுற மாதிரி பார்க்குறக்குமே நீட்டாக இருந்தது. இன்றைக்கி வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா கோலமுமே போட்டாச்சு. கோலம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு விருப்பப்பட்டு டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோலம் போடுறது கூட நார்மலா ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தோனையும் வாசல்லாம் கூட்டி விட்டு எல்லாம் தெளிச்சு விட்டு ரெடி ஆயிடுச்சு. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நம்ம கோலம் போட்டு தீபம் மட்டும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன்.
அதுக்கப்புறம் காலையில் தீபம் ஏற்றிட்டு இந்த சமையல் வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்க. அதனால் என்ன பண்ணுறது, இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியதும் இருக்குது. எழுந்தோடனே சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு ஆசை இருக்குது, எழுந்தோடனே தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவே முதல்ல பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுங்க, வளகாப்பு கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து அந்த சாமி கும்பிட்ற அந்த பிஸிலேயே இருந்ததுனால மாமனாருக்கு சாமி கும்பிட்றதுலன்னு எனக்கே மறந்துட்டேன். காலையில் எல்லோரும் கிளம்பி போகும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் முடியும் இந்த சேரீயை வந்து வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சுங்க. இது வந்து எங்கள் கொழுந்தனாருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தம்பி. அப்புறம் பொண்ணுமே சொந்தக்காரங்க தான். அப்புறம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். வளகாப்பு சரின்ட்டு அதுக்கு தான் வந்திருந்தேன். சரி அங்கேயுமே ஒரு வீடியோ கேட்ச் பண்ணிடலாம்னு தான் பண்ணிட்டேன். நம்ம மாகாளியம்மன் கோவில் மண்டபத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அங்கே வந்து ஒரு தட்டு, வளையல், அதுக்கப்புறம் பூ இந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா வளகாப்பு அப்படின்னாவே இங்கே பாருங்கள் எல்லோரும் பொட்டு வச்சிட்ருக்குறாங்க. பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு 2 பேர்த்துக்கும் கையில் வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து வச்சு கொடுத்துடலாம். காசு வச்சு கொடுக்கறது, மொய்யெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. வளகாப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு தான் கொடுப்பாங்க. சமையல் பார்த்திங்கன்னா அந்த விதவிதமான சமையல் தாங்க. அந்த புளி சாதம், லெமன் சாதம், கேரட் சாதம் இந்த மாதிரி விதமாக இருந்தது. நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நானும் எங்கள் மச்சானார் சம்சாரமும் வளகாப்பு மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு இந்த தாளித்து செய்கிற சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும். லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி சொல்லிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு தட்டு, அதுக்கப்புறம் பூ, வெத்தலைப்பாக்கு, வளையல், சாக்லேட் இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் கொடுக்கும்போது நல்லா இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சேலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடிப்பாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து காவியான்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா. அந்த பொண்ணு தான் வந்து கட்டி விட்டுருந்தாங்க. நல்லா அழகாக கட்டி விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து சூப்பராக கட்டியிருந்தாங்க. சரி அதையுமே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க ஷேர் பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அந்த 5:10க்கே தாங்க வந்து எந்திரிக்க முடியுது. இன்னுமே அந்த டயர்ட்னஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமே எல்லாம் கூட்டி விட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபம் ஏற்றலாம்ங்கும்போது ஒரே டவுட்டுங்க, தீபம் ஏற்றிடுமா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் தீபம் ஏற்றியே ஆகணுங்கிற மாதிரி தான் அந்த மைண்டில் வந்து பதிவாகிருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. வீடெல்லாம் வந்து அந்த ஒயிட் வாஷ் பண்ணதுக்கும் தீப ஒளியை பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது காலையில் பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மணி 3:30 எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷந்திரமெல்லாம் முடிஞ்சு நம்மளும் வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு முதலாக பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்ததுங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக அந்த கும்பாபிஷேகம் வர்றது அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு நல்ல தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா சிவன் இங்கே வரைஞ்சிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து ஒயிட் வாஷ் பண்ணியாச்சா, இனி மறுபடியும் அது வரையணுன்னு அப்படியே தான் வந்து மனசில் வந்து தோணிகிட்டே இருக்குங்க. அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக போச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் இது நாள் வரைக்குமே வந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸோடு நான் இருந்தேன். எப்போ பாரு பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒரு அளவாக தான் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், சந்தோஷங்கள் மனசுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எனக்கு வந்து அது எப்படி வெளிப்படுத்துறது சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக வந்து சிவபெருமானை இந்த இடத்துல வந்து வரையணும் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு ஆசையாகவே இருக்குது. போன வாட்டி பார்த்திங்க அப்படின்னா இவங்க அப்பா வந்து வெளியில் போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த செவுத்தில் வந்து குழந்தைகளுக்கு இருக்கிறதும் சரி, நம்ம ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காதுங்க. சொன்னோம்னா விட மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு லாங் ட்ரைவ் காலையில் போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி போயிருந்தாங்க.
அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருந்தேன். வந்து பார்த்துட்டு என்ன இப்படி சிவபெருமானை வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பற்றி சொல்லும்போது அவருக்குமே வந்து சிவனை ரொம்பவுமே பிடிக்கும். இருந்தாலும் வீட்டில் வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படின்னு அவருக்குமே ஒரு இது இருந்தது. நான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் காலையில் எழுந்தோடனே நான் வந்து முன்னாடி தீபம் சிவபெருமானுக்கு ஏற்றுறதும் சரி இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட இருந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தைரியமாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை கூட நல்லா பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு வந்து புரிய வரும். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரும்போது நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண் தரையில் கோலம் போடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இங்கே வந்து கல்லாக இருந்தது, அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு போடும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் டெய்லி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனதுக்கு ரொம்பவுமே ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு அளவிட முடியாதுன்னு தான் சொல்லணும். மேடம் பார்த்திங்கன்னா நானும் போடுறோமான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி தாமரை மட்டும் தெரியுது இல்லைங்களா, அது வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் இருந்ததுங்க, அரைச்சிருந்தது. அதை வந்து முன்னாடி போட்டிருந்தேன். சரி அது கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் அங்கே முன்னாடி மட்டும் போட்டு இங்கே வந்து கோலப்பொடியில் போட்டுக்கலான்னு சொல்லி அதை வச்சுருந்தேன். மேடம் பார்த்திங்கன்னா அதை தூக்கிட்டு வந்துட்டு இருந்ததை பூரா எல்லாம் கொட்டி விட்டாங்க. சரி ஓகே நீயும் கோலம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிலைவாசல்லையுமே இது கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு நிலைவாசல்லையுமே தீபமெல்லாம் ஏற்றிட்டேங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, மங்களகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் நான் படிக்கும்போது என் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்றைக்குமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஒரு விஷயம். அது வந்து படிச்சிருந்தது நல்லா இருந்தது. இப்போது ஒரு கரெக்டான ஒரு தலைவர் பின்னாடி போனோம் அப்படின்னா எலியாக இருந்தாலும் கூட சிங்கமாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு நம்மளோட ஆற்றலை வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியும், அதுவே நாம் தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து தப்பாக இருந்தாங்க அப்படின்னா நாம் சிங்கமாகவே இருந்தாலும் கூட நம்மளோட திறமை வந்து வெளிப்படுத்த முடியாது. சிங்கம் கூட எலியாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம் படிச்சிருந்தேங்க. ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, உண்மையான விஷயமும் கூட. நாம் வந்து ஒரு சில நேரங்கள் வந்து நம்மளுக்கு நாம் தனியாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு சில யோசனைகள் வரும். கூட்டமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தப்பே செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துருப்போம். நாமளும் அவங்க கூட சேர்ந்துடலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனுக்கு கொஞ்சம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உண்மை அப்படிங்கிறது நல்லாவே புரியும். எவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நம்மளாக இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். தப்பான ஒருத்தவங்க கூட நம்ம ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை நம்பிட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட திறமைகளை கூட நம்ம அழிச்சிட்டு நம்ம யார் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எனக்கு புரிஞ்சுது. சரின்ட்டு அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபமெல்லாம் ஏற்றியாச்சுங்க. அந்த முல்லைப்பூ வந்து கட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கேமரா வந்து அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த பளிச்சு இருக்கிறதே இல்லைங்க, கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்குது. நம்மளோட விஜயக்கா கூட ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க கிளியரன்ஸாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு எனக்கும் தெரியல. கேமராவை கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து இன்னும் இந்த ஸ்டிக்கெல்லாம் எதுவும் வாங்கலைங்க. நான் வந்து ஒரு இதில் வந்து மொபைலை சார்ஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ஸ்டிக்கும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மைக்கும் ஒன்று வாங்கணும், நான் பேசுகிறதெல்லாம் இன்னுமே நல்லா கிளியராக கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளும் இருக்குது, கனவுகளும் இருக்குது. தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களோட கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா தோசையும் குருமா இருந்ததுங்க. பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன். பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் தோசை சுட்டாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், ரசம். இதுதான் சாப்பாடு மதியத்துக்கு. தம்பிக்கும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்குமே கிளம்பிட்டோம். மேடம் பார்த்திங்கன்னா அந்த திட்டில் வந்து நடந்துட்டு இருந்தாங்க. அது வந்து சின்ன திட்டாக இருந்தது, அதுலேயும் நடந்து வருவேன்ட்டு அப்படி ஒரு நடந்துட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரி தான் கோயிலுக்கு வந்துட்டு மகாளியம்மனையும் தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய வேண்டுதல் வந்து எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதாங்க இன்றைக்குமே என்னோடய வேண்டுதலாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.